ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமாஸ். இன்னைக்கு நம்ம டார்க் ஃபேஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் இல்லை ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டி இருக்காங்க. அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டையும் கொடுத்துருக்காங்க. அவர் தான் குற்றவாளி அப்படின்ட்டு ஊர் உலகமே நம்பிட்டு இருக்க நிலைமையில அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற பார்க்குறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க வக்கீல் கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் நான் செய்யவே இல்லை அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. அந்த டைம்ல தான் அந்த கேஸை திருப்பி தூசி தட்ட முடிவு பண்றாங்க. திருப்பி அந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இதை பண்ணது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க அந்த ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். அந்த எடுத்திருக்க ஒரு நாட்டே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்துல சாதாரண ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ஆரம்பிச்ச படம் சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானருக்கு போகுது. அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ண சஸ்பென்ஸும் மிஸ்ட்ரி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி YG மகேந்திரன் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அது மூலியமா ஒரு முக்கியமான மெசேஜையும் கதையும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீம். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகுது. இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தாலும் ஆனால் பல இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா எழுதி எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இந்த படத்துல குற்றவாளி யார் அப்படின்றத விட பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த வழக்கை நடத்துறது யார் அப்படின்ற போர்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.